ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 23. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அனு வந்து அஞ்சலிக்கு வந்து ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பின்னாடியே அபி வந்து நீங்கள் நேற்று டேப்லெட் சாப்பிடல, இப்போ நான் தரேன் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறாங்க. அப்போ உடனே அனு என்ன சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, முதல் ஜூஸை குடிங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ இங்கே கிருஷ்ணா உட்காந்து இவளுக்கு 2 பேரும் சண்டை போட்டு நான் வேணான்னு நினைக்கிற குழந்தைய புஷ்டி ஆக்கிடுவாங்க போலயே. நான் என்னதான் என்னோட திட்டத்துலலாம் நான் வந்து தோத்து போனாலும் நான் திருப்பி திருப்பி படையெடுக்க தான் செய்வேன். நீங்களா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அங்கே பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, அபி வந்து கரெக்டாக அஞ்சலியோட கையில் டேப்லெட்டை வைக்கவும் ராகவ் வந்து அதை வந்து தட்டி விட்டுறாரு. இப்போ உடனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்போ உடனே அஞ்சலி திட்டுறாங்க, ஏன்டா நீ இன்னுமே இது பண்ணவே இல்லையா, அன்னைக்கு பாட்டி மயக்கம் போடுற நிலைமைக்கு வந்த பிறகு கூட உன் கோவம் இன்னும் குறையலையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ ராகவ் என்ன சொல்றாருன்னா, இல்லக்கா நைட்டு நீ சாப்பிட்டது ஒயிட் கலர்ல இருந்துச்சுல, இது வேற கலர்ல இருந்தனால மாத்தி தந்துட்டாலும் நினைச்சேனோடனே இப்போ அபி என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு நான் எப்பவுமே குழந்தை தான் அப்படின்னு சொல்லி கோவமா கோச்சிட்டு அந்த பாட்டிலெல்லாம் அங்கே வச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்புறமா அனு என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை பத்தி இன்னைக்கு ராகவ் கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராகவ் வந்தோடனே இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அபியும் நீங்களும் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, ஏன் அவன் மேல இப்படி கோவப்படுறீங்கன்னொடனே, இல்ல நீங்க இவ்வளவு தூரம் கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, நான் வந்து அப்படின்னா நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ராகவும் சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி அங்க வந்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்து ஒரு அக்காவா அவன் அபிய பத்தி கவலைப்படுறதுல வந்து காரணம் இருக்குல்ல, நீ ஏன் அப்படி நடந்துக்கிற, பாவம் அவ வெளியில நிக்கிறா, போய் சமாதானப்படுத்துன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ராகவ் என்ன பண்றாருன்னா, அபிய கூட்டிட்டு போய் பஜ்ஜி சாப்பிட கூட்டிட்டு போறாரு. எப்பவும் மாதிரி பஜ்ஜி சாப்பிடும்போது அபி ஹாப்பியாயிருவாங்களா, ஆனா இன்னைக்கு அபி ரொம்ப கவலையாவே இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அழுகையா வருது. அப்போ உடனே ராகவ் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னையே நீ மாத்திட்டல்ல, நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு வந்து என்னோட குணமே இதாயிருச்சு, எல்லாருக்காண்டியும் நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் இந்த மாதிரியே இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவே இல்லை, பேசாம என்னை எங்க அம்மா அப்பா கிட்டே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ராகவ் பின்னாடி திரும்பி நின்னுட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளவு எமோஷனலா பேசுறல்ல, ஏன் அந்த கிருஷ்ணாவை பத்தி மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறான்னு, ஐயோ உன்கிட்ட தான் ஏன் பேசிட்டு இருக்கேன், நீ அங்க பாட்டுக்கு திரும்பி நிக்கிற அப்படி சொல்லிட்டு அபி மறுபடியும் கோவத்துல கத்துறாங்க. இப்ப ராகவ் திரும்பி இங்க அபிய பார்த்து நிக்கிறாங்க. இப்ப அபி என்ன சொல்றாங்கன்னா, நானே எனக்கு இங்க பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அம்மா அப்பா கூட போயிட்டேன்னு சொல்லிடுறேன், ப்ளீஸ் என்னை கொண்டு விட்டுறேன் அப்படின்னோடனே இப்ப ராகவ் என்ன நினைக்கிறாருன்னா, இல்ல இல்ல இப்ப இவகிட்ட கேட்டா சரியா வராது, அதனால நம்ம இப்போதைக்கு இவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு, இங்க பாரு, பாட்டிக்காக உங்க அப்பா ஹெல்த் கண்டிஷனுக்காக அனு ஆகாஷ் வாழ்க்கைக்காக நீ இன்னும் 7.5 மாசம் தானே இங்க இருந்தது ஆகணும்னே, நீ சரியான இந்தாலிய ஒரு சரியான பிசினஸ் மேன் மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க ராகவ் கிட்ட. அப்ப ராகவ் என்ன சொல்றேன்னா, 7.5 மாசம் தானே நீங்க இருந்துட்டு என்னை எப்படி பீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னை விட பெரிய பிசினஸ் உமான ஆகி காட்டணும்னே, கண்டிப்பா ஆகி உன் கடனை நான் அடைக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அனு சரி அபி வர ராகவ் கூட சண்டை போடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது ராகவ் வந்து அபியோட தோல்ல சாஞ்சிக்கிறாரு. சாஞ்சிட்டு இந்த மாதிரி ஏமாவது என்னை விட்டு போன அப்படிங்கிறாரு. அப்புறமா ரூமுக்கு போன பிறகு அனு சரி அபி வந்து கேட்குறாங்க, யார் அந்த மது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராகவ் மறுபடியும் அதே தான் சொல்றாரு. அப்போ அந்த டைரியை எடுத்து அபி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து அப்படியே அவங்க வந்து அவ என்னை பார்த்து ஓடி வந்தா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அப்படியே ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.